சுகம் தந்து பிள்ளைகளை தந்தை வளர்த்தார். நல் வழியை காட்டி நல்ல பாடம் சொன்னார். தவறினை திருத்தவே தண்டனை தந்தார். எதிர்காலம் சிறக்கவே வழியமைத்தார். வேதனை மறைத்து நிந்தனை பொறுத்து பிள்ளைக்காக மட்டுமே தந்தை வாழ்ந்தார். தாயைப் போல் அன்பை வெளியே காட்டவில்லை. அதனால் தந்தையின் பாசம் புரியவில்லையா? உள்ளுக்குள் அன்பை பூட்டி வைத்ததால் பிள்ளைக்கு தந்தை அன்பு தெரியவில்லையா? அம்மா மடியில் மகிழ்ந்து நின்றாய். தூரத்தில் நின்று தந்தை பார்த்து சிரித்தார். கைகளால் உன்னை அவர் அணைக்கவில்லை. மனதால் உன்னை அணைத்துக் கொண்டாருதது. வெள்ளனது வவ்வியே காட்டாமல் சிரித்தார். இன்பமோ துன்பமோ தாய் கண்ணீர் சிந்தினாள். தாயின் அன்பை உலகம் போற்றியது போலவே பிள்ளைகளும் அந்த அன்பில் கட்டுண்டு அந்த அன்பையே பெரிதாக நேசித்தனர். நெஞ்சை கல்லாக தந்தை மாற்றினார். அதனால் உலகம் அவரை கடினமானவர் என்றது. அன்பை அளக்க ஒரு அளவுகோல் இல்லையே. கண்ணீர் தந்தை நரம்பினில் பாய்ந்ததே. இரத்தத்தில் கலந்து வேகமாக ஓடுதே. பிள்ளைகள் இதை என்றும் அறிவதில்லையே. தந்தையை அவர்கள் உணரவில்லையே. தந்தையின் உள்ளே இருக்கும் ஆழமான அன்பை பிள்ளைகள் என்றும் காணவில்லை. அந்த கண்ணீரை அவர்கள் பார்க்கவில்லை. அதனால் தந்தையர் உலகில் தனிமையாய் உணர்கின்றார். இன்றும் நாளையும் அவர்கள் தனியாக வாழ்வார்கள். இது அவர்களின் வாழ்வின் கண்ணீர் கதை. அவர்கள் எப்போதும் உலகில் தனியாய் வாழ்வார்கள். இது அவர்களின் வாழ்வின் கண்ணீர் கதை. அவர்கள்